1.5 வருஷமா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். காலேஜ் இப்போ தான் முடித்தேன். பிபிஏ தேர்ட் இயர் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபினிஷ் பண்ணிட்டு நிறைய மக்கள் வந்து பைக் எடுக்கணும் அப்படின்னா வெளியே போயிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு பைசா கொடுங்க நான் வாங்கணும் அப்படின்ட்டு. பட் நான் என்ன முடிவு பண்ணா, நம்ம சம்பாரிச்சு நம்ம பைசால வாங்கினா இன்னும் பிஸ்னஸ் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நகையை வச்சு தான் இந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணதோட விளைவு இன்னைக்கு 2 லட்ச ரூபா பைக்கு. எல்லா பசங்களுக்கும் ட்ரீம் இருக்கும், அது மாதிரி எனக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு. அது ஏன் பைசா ஒன்று டெம்பரவரி ஹாப்பினஸ், நான் பர்மனெண்ட் ஹாப்பினஸ். பட் டெம்பரவரி ஹாப்பினஸ் வேணுமா, என்ன வேணா பண்ணிக்கோ, ஜாலியாக இருந்துக்கோ. பட் பர்மனெண்ட் ஹாப்பினஸ் வேணுமா, 2 வருஷம் இந்த பிசினஸ்க்கு டைம் கொடுக்க ரெடியாக இருந்தேன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் மாசம் குறைஞ்சபட்சம் 1 லட்ச ரூபா மேலே உன்னால சம்பாதிக்க முடியும். அதுக்கு ப்ரூஃப் நான் இருக்கேன், எவ்வளோ பேர் இருக்காங்க. உனக்கு டெம்பரவரியா இப்போ நான் ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், படத்துக்கு போகணும், பீச்சுக்கு போகணும், பார்க்கு போகணும்னு நினச்சேன்னா உன் லைஃப்ல நினைச்ச மாதிரி உன் லைஃப் இருக்காது. பட் இப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணனா உன் பைக் உன் கையில் இருக்கு. தம்பி எக்ஸாம்பிள், ஸோ உன் பைக் வேணும், நினைச்ச மாதிரி லைஃப் இருக்கணும். பேக்கெட் என்ன பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு கூட நிறைய பேர் ஆரம்பிச்சிருப்பானுங்களே, தம்பி கூட நிறைய பேர் ஆரம்பிச்சிருப்பானுங்களே. ஆரம்பிச்சு யாரெல்லாம் தம்பி கூட இருந்தாங்களோ, யாரெல்லாம் என் கூட இருந்தாங்களோ, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா இந்த பைக் வீட்டுக்கு நீ சொந்த காசுல எடுத்துட்டு போறான். யாரெல்லாம் வந்து பாதியில விட்டுட்டு போனானோ அவன் சொந்த பைக்ல 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வெளியில சாப்பிட்டு இருக்காங்க வெளியில. அதனால யோசிச்சுக்கோங்க, ஒண்ணு இந்த பிசினஸ் பண்ணி சொந்த காசுல பைக் இருக்கணுமா, சாக்ரிஃபைஸ்